அவர்கள் சாக்கடைகள். அந்த சாக்கடை மேலே நீங்கள் கல்லை எரிஞ்சிங்கன்னா சாக்கடைக்கு நஷ்டம் இல்லை, உங்களுக்கு தான் நஷ்டம். நம்பிக்கை துரோகம் பண்ணுறவர்கள் திரும்ப திரும்ப வெக்கம் சூடு சொரணை இல்லாமல் திரும்ப திரும்ப வருவாங்க. ஏன்னா அவங்க இயல்பு அப்படிப்பட்டது. பட் இதுக்கெல்லாம் நீங்கள் பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நல்ல ஒரு விஷயத்தை, நீங்கள் பிரம்மாண்ட விஷயத்தை உருவாக்கி வச்சிருந்தாலும் அதை நீங்களே அழிப்பதற்கு சமமாக போயிடும். ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது? உங்கள் கர்மா எங்கெங்கேயோ வேலை செய்யுது. உங்கள் கர்மா உங்களை கவுக்க முயற்சி பண்ணுது. உங்கள் கர்மா கவுக்க முயற்சி பண்ணுதுன்ற உள்ளுணர்வு உங்களுக்கு வந்துடுச்சுன்னா கடவுள் உங்கள் கூட துணை இருந்து அந்த மாதிரி மோசமான இடத்துக்கு போகாத அளவுக்கு அவர் உங்களை பார்த்துப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வருவதற்கு காரணமே இந்த விஷயத்தை நீங்கள் செய்யாததால் மட்டுமே. நீங்கள் அளவுக்கு அதிகமாக உழைக்காமல் முயற்சிகள் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்கள் மனசை ஆளுமை செய்கிறது சாத்தான். அவன் உங்களை உண்டு இல்லாமல் ஆக்கிடுவான். அப்போ அவன் ஆளுமை செய்யாமல் கடவுள் உங்கள் மனசை ஆளுமை செய்யணும்னா இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயத்தை நீங்கள் இன்று முதல் செய்யணும். அதே மாதிரி பாவ மன்னிப்பு கேட்கறதால நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா? அப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா ஏன் இன்னமும் நம்ம துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம்? இதற்கு உண்டான காரணத்தையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். முழு கவனத்தோட இந்த பதிவை கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களுக்கும் நாம தான் பொறுப்புன்னு நினைச்சு உங்க வாழ்க்கையில் ஒரு அடியையும் கவனத்தோட எடுத்து வைக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு. ஒரு சாய்ராம் நேற்று அவங்களுடைய விஷயத்தை ஷேர் பண்ணும்போது ஒரு மனுஷன் இவங்களை ஏமாத்திருக்காங்க. இவங்களும் வாழ்க்கையில் அவர் வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி வாழுறாங்க. ஒதுங்கி வாழும்போது தனக்கு வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணுன்றதுல தீவிரமாக இருக்கும்போது இங்கே இருந்து பிரிந்து போனவங்க, அதாவது வேண்டான்னு சொன்னவங்க, திரும்பவும் ஆசை வார்த்தைகளை சொல்லி என்னை டென்ஷன் ஆக்குறாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட அமைதியான முறையில் தான் பேச ஆரம்பித்தேன். ஆனால் அவங்க ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சையும் அதை நியாயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. தனக்கு எப்பப்பெல்லாம் மனசில் நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் என்கிட்ட பேசணும் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அப்போ என் மனசில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டம்
துன்பத்தை அவர் ஷேர் பண்ணிக்காம தனக்கு துன்பங்கள் வருதுன்றதுக்காக என்னை பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ என்னால் கோபப்படாமல் இருக்க முடியல. நான் அதிகமாக பேசிட்டேன், அதிகமாக திட்டேன். இது சரியா, இது தவறா அப்படின்னு ஒரு கேள்வி. உண்மையிலேயே அந்த சாய்ராமுடைய மனசுல இந்த மாதிரியான கோபங்கள் வந்ததுக்கு காரணம் தான் அவரால் ஏமாற்றப்பட்டோன்ற உண்மை எவ்வளவோ அதை விட வலியும் 10 மடங்கு அதிகரிச்சிருக்கும். ஸோ வலியோட ஒரு மனுஷன் வாழ்க்கையை வாழும்போது மறுபடியும் அந்த வலிக்கு காரணமான சொந்தக்காரனாக இருக்கக்கூடியவர் மறுபடியும் நின்று மறுபடியும் வலியை கொடுத்தா யாரால தான் அந்த வலியை பொறுத்துக்க முடியும்? நிச்சயமாக அந்த வலியை பொறுத்துக்க முடியாது. இது உண்மை. ஏன்னா மனசுன்றது மறுத்து போகலை. அந்த மனசுலையும் இன்னமும் நிறைய அன்புகள் இருக்கு. போனவர் திரும்ப வரமாட்டாரான்னு கூட சில பேர் நினைக்கலாம். இல்லை போனவர் போகட்டும், நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படின்றது கூட இருக்கலாம். ஸோ இந்த 2-3 விஷயங்கள் மூலமாக மறுபடியும் ஒரு லைஃப் கிடைக்காதான்னு ஏங்குறவங்க அதிகரிச்சிருக்கலாம். அப்போது அந்த ஏங்கிறது விஷயத்தை விட்டுட்டு மறுபடியும் தான் பிரிஞ்சு போனதுக்கு நியாயத்தை கற்பிக்க வேண்டிய அவசியம். அப்போ அதை மறுபடியும் கற்பிக்கும் போது நாம் அதை எடுத்துக்கக்கூடிய விதம் இதெல்லாம் பொறுத்து அவங்க மறுபடியும் ஃபயர் பண்ண இருக்கலாம். பட் இதை சரி தப்பு அப்படின்னு நான் விவாதிக்க விரும்பலை. ஆனாலும் உங்கள் மனசில் தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் அவங்க மேலே அள்ளி வீசுறீங்க அப்படின்னா அவங்க சுத்தமாயிடுவாங்க, நீங்கள் அசுத்தமாயிடுவீங்க. ஒரு சாக்கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாக்கடை இருக்குது. அந்த சாக்கடையில் கல்லை தூக்கி எரிஞ்சா சாக்கடைக்கு பிரச்சனையா இல்லை நமக்கு பிரச்சனையா? இதுக்கு பதில உங்களால் சொல்ல முடியுமா? ஏன்னா சாக்கடைக்கு பிரச்சனை இல்லை, அது ஆல்ரெடி சாக்கடை. அந்த கல்லை விட்டு எரிகிறோமே, எரிஞ்ச உடனே நாம் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் அந்த சாக்கடை படதானே செய்யும். அப்போ சாக்கடை நிறுத்த முடியாது. ஆனால் நாம் கல்லை எட்டு வீசுறத நம்ம நிறுத்தலாம் தானே. அப்போ நாம் நிறுத்திட்டா நாம் புனிதமாயிடுவோம். நம்ம நிறுத்தலைன்னா நாமளும் சாக்கடையாக மாறிடுவோம். கடவுள் சாக்கடையாக இருக்கக்கூடிய மனிதரை விரும்பலை. சாக்கடையோட தன்மை அது அப்படிப்பட்டது. அது அந்த இடத்துல அது அப்படி தான் இருக்கும். ஆனால் மனிதனுடைய தன்மை புனிதமான தன்மை. அவன் சாக்கடையாக மாறிடக்கூடாது. அப்போ கெட்ட வார்த்தைகள் அதிகமாக பேசும்போது என்ன ஆகுதுன்னா நாம் சாக்கடையாக மாறி போகிறோம். ஏன்னா அந்த சாக்கடை கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். சாக்கடை இல்லாமல் இல்லை, சாக்கடை கண்டிப்பாக இருக்கும். சாக்கடைன்னு சொல்கிறது யாருன்னா இது மாதிரியான நம்பிக்கை துரோகிகள். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல அவங்கள ஃபேஸ் பண்ணுவீங்க. அவங்க நிச்சயமாக வருவாங்க. ஆனால் அவங்கள ஒவ்வொரு தடவை ஃபேஸ் பண்ணும்போதும் நீங்கள் நினச்சிக்கோங்க, அந்த சாக்கடையில் நாம் கல்லை விட்டு எரியக்கூடாது. அதனுடைய தன்மை அப்படிப்பட்டது. நம்ம தன்மை இப்படிப்பட்டதுன்னு சாய்ப்பா நம்மளை நிறுத்தி வச்சிருக்காரு. அப்போ இதில் இருந்து நாம் என்றைக்கும் அந்த சைடு போயிடக்கூடாதுன்றதில் நாம் தெளிவாக இருந்துட்டோம் அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் உங்களுடைய மனசில் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல் உங்களால் இருக்க முடியும். ஏன்னா மனசு தான் நிர்பந்தப்படுத்துது. உன்னை ஒருத்தன் ஏமாற்றி நிற்கிறான், அவன் உனக்கு முன்னாடி வாழ்ந்த பெரிய சந்தோஷத்தோடு வாழ்ந்த மாதிரி அவன் உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக அவன் பலவிதமான ட்ரிக்குகளை பண்ணுறான். நீ இப்போ சரியான இடத்துல இருக்க, இப்போவே அவனை அசிங்கப்படுத்து, அவனை நீ திட்டிவிடு.
உன் மனசில் இருக்கிற கோபத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்துன்னு மனசு நிர்பந்திக்குது. அது மூலமாக நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் கொட்டி தீர்க்குறீங்க. ஸோ திரும்பவும் லாஸ் அவனுக்கு இல்லை. யாருக்கு லாஸு? உங்களுக்கு தான் லாஸ். ஸோ இது மாதிரி பல விஷயத்தை நான் பார்த்தவன்ற முறையில் சொல்கிறேன். நமக்கு எதிராக விமர்சனங்கள் நிச்சயமாக வரும். உன்னை நல்லவன்னு சொல்கிறதுக்கு 10 பேர் இருப்பாங்க, உன்னை கெட்டவன்னு சொல்கிறதுக்கு 5 பேர் இருப்பாங்க. நீ நல்லவன்னு சொன்னவனே மயங்கிட வேண்டாம், கெட்டவன்னு சொன்னவனே அழிஞ்சு போயிடவும் வேண்டாம். உன்னை கெட்டவன்னு காரணத்தை சொன்னாங்கன்னா அதற்கு உரிய காரணத்தை நீ ஏற்றுக்கிட்டு மறுபடியும் அந்த தப்பை செய்யாத. ஏன்னா சாயப்பாக இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் நான் வாழ்க்கையில் என்றைக்குமே ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா அந்த உலகம் தான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு மனுஷன் நடந்துக்கலைன்னா அவனை வார்த்தைகளால் அசிங்கப்படுத்த தயாராக இருக்கும். ஆனால் எத்தனையோ வழிகளை அனுபவித்து வந்தவங்களுக்கு இந்த வழி புரியும். ஆனால் வழியே அனுபவிக்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வழி ஒரு மிகப்பெரிய வழியாக ஏற்படுத்தி அவங்கள முடங்கி போக வச்சிடும். ஒவ்வொரு வழி எவ்வளோ பெருசோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ முடியும். வலி பெருசாக இருந்தால் வலிக்கவே இல்லை இது வரைக்கும் வாழ்க்கையில் அப்படின்னா ஒரு சின்ன வலியை கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. நான் இந்த வலியை பற்றி சொல்லும்போது 2 விஷயத்த உதாரணமாக சொல்லுவேன். ஒரு சின்னதாக குண்டு ஊசி குத்துனா கூட கடப்பாறையே காலில் குத்துன மாதிரி நினச்சிப்பாங்க வலியே தாங்காத மனிதர்கள். வலியே தாங்கி வாழ்ந்தவங்க ஒரு கடப்பாறை அவங்க நெஞ்சில் குத்துனா கூட ஒரு ஊசி குத்துன மாதிரி ஈஸியாக எடுத்துப்பாங்க. நம்ம நினைப்போம் இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கி எப்படி இவர் வந்திருக்காரு, எப்படி இவர் வாழறாருன்னா அவர் இதை விட வலி அதிகமான ஒரு விஷயத்தை கடந்து வந்திருப்பார். அதனால் அவரோட வாழ்க்கை சாத்தியமாச்சு. நீங்கள் அவரை பார்த்து எப்படின்னு ஆச்சரியப்படுறீங்கன்னா அந்த இதுக்கு முன்னாடி அவர் பெற்ற வழியை நீங்கள் பெறலை, அதனால நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க. அவருக்கு ஆச்சரியம் இல்லை, உங்களுக்கு தான் அது ஆச்சரியம். ஏன்னா வலி அப்படின்றது ஒரு பயிற்சி சம்பந்தப்பட்டது. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா மலையில் சடன்னு ஏறுவாங்க, மலை ஹில்ஸில். எப்படி அவங்களுக்கு சாத்தியம்? ஒரே நாளில் ஏறி இருப்பாரா? ஸோ அதுக்குண்டான பயிற்சிகள் நிறைய கற்றுருப்பாங்க, அதனால ஏறுறாங்க. 10வது ஃப்ளோரில் கயிற்றுல தொங்கிக்கிட்டு பெயிண்ட் அடிக்கிறவரை பார்த்துருக்கீங்களா? அந்தரங்கத்தில் தொங்கிக்கிட்டு அந்த பெயிண்ட்டை சாதாரணமாக அடிப்பார், ரொம்ப சர்வ சாதாரணமாக அடிப்பார். அந்த கயிறை மேலே ஒருத்தவங்க பிடிச்சிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. இப்போ மேலே இருக்கிறவ அந்த கயிறை விட்டா கீழே பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஆனால் அவரை நம்பி ஏறுறாரு. அப்போது நம்ம 10வது அடுக்கு மாடியில் இருந்து பார்த்தா தலை சுற்றுது. இப்போ எவ்வளோ பெரிய மாடி, எவ்வளோ பெரிய ஆழமாக இருக்குது பாருங்க, அந்த பார்க்குறதுக்குன்னு தலை சுற்றுது. ஆனால் ஏறி அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு பயிற்சி, அந்த பயிற்சி அப்படிப்பட்டது. அந்த பயிற்சி மூலமாக அவங்களுக்கு அது ஈஸி. ஆனால் நமக்கு மிகப்பெரிய கஷ்டம். எப்படி இருந்தாலும் இப்படி பண்ணுறாரு, பயமாக இருக்கு. அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை. அவங்களும் புதுசாக இருக்கும்போது நம்மளை மாதிரி தான் பார்த்து பயந்தாங்க, எப்படிப்பா இது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட பேஷன், இதை எல்லாமே பேஸ் பண்ணி அவங்க தன்னை தயார்படுத்தினாங்க. அதனால் அவங்களுக்கு அது ஈஸியாக போயிடுச்சு. நாம் அந்த பயிற்சி எடுக்கலை, அதனால் நமக்கு அது கஷ்டத்தை கொடுத்துச்சு. இப்போ பிரச்சனை என்னன்னா, எதெல்லாம் நீ பெரிய பிரச்சனையாக நினச்சி அதை சந்திச்சுக்கிட்டு வந்தியோ, அதை எதிர்கொண்டு வந்தியோ, அதுலேருந்து வெற்றி பெற்றியோ, இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனைகள் வராதுன்னு சொல்கிறத விட
பிரச்சனைகள் வந்தாலும் நான் அதை ஈஸியாக நீ தாண்டி போவேன். ஏன்னா முன்னாடி சந்தித்த பிரச்சனையோட இப்போ சந்திக்கக்கூடிய பிரச்சனை உன் கால் தூசிக்கு சமம். அப்போ மனுஷங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எனக்கு இவ்வளோ பெரிய வலியை ஒரு மனுஷன் இல்லை ஒரு மனுஷி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்தணும். ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு வலியும் அந்த வலியோட கம்பேர் பண்ணும்போது அந்த வலியையே நம்ம தாங்கணும். இந்த வலியை நம்ம தாங்க மாட்டோமான்னு உங்கள் மனசுக்குள்ள ஆழமான கேள்விகள் எழும். அந்த கேள்விகளுக்கு பதில்களும் உங்களுக்குள்ள வந்து சேர்ந்துடும். கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னா கேள்வி ஈஸியாகிடும். பதில் கிடைக்கலன்னா கேள்வி கஷ்டமாக போயிடும். அப்போ பதில் கிடைச்சிடுச்சு, கேள்விக்கு வேலை முடிஞ்சுது. பதில் கிடைச்சிடுச்சுன்னா நமக்கு தெளிவு கிடைக்கும், நமக்குள்ள ஒரு சந்தோஷம் பெருகும். அப்பாடான்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விடுவோம். அதாவது இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்னு பெருமூச்சு விடுறவங்களும் இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பாடா ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சதுன்னு சொல்லி நிம்மதியாக தண்ணி குடிக்கக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. இப்போ ஒரு வாழ்க்கை முறையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் ஏன் வருதுன்னா, ஒன்றை மனசை மெச்சூரிட்டியை கொடுக்க வருது. அப்போ நீ சரி சமமாக சண்டை போட்ட அப்படின்னா உனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஒரு கட்டத்தில் வில்லன் நல்லவனாக மாறிடுவான், நல்லவன் வில்லனாக மாறிடுவான். இங்கே எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது நடக்குது. சில பேர் வந்து சொல்லும்போது கண்ணீர் கதை என்னன்னா, நான் நிறைய நல்லது பண்ணேன் ஆனால் எனக்கு உபத்திரப்படுறாங்க. ஒரு சாய்ராமுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் பக்கம் வெளியில் கடன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்டுங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், வட்டிலாம் எதுவுமே இல்லாமல், சரி கேட்டாங்களேன்னு சொல்லி கேட்கும் போதெல்லாம் இவங்க வச்சிருந்த சம்பளத்தை, சேவிங்ஸில் வச்சிருந்த சம்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி எமர்ஜென்சி எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் யாரும் கொடுக்கல, யாரும் ஃபோன் கூட எடுக்கலை. இப்போ அந்த சாய்ராம் சொல்லி அழுவும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எந்த பலனும் எதிர்பார்க்காம நான் கொடுத்தேன், நான் கொடுக்கும் போது வாங்கினாங்க, ஆனால் திருப்பி கொடு அப்படின்னு சொன்னால் கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ இது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இனி அவங்க நல்ல மனசை வச்சு நிறைய உழைக்கலாம், நிறைய வருமானத்தை ஈட்டலாம். அப்போ வருமானத்தை கரெக்டான முறையில் சேர்த்து வைக்கணும். கடன் என்றது கொடுக்கவே கூடாது. அன்பே சாயிலும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன், கடன் யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க. கடனால் பிரச்சனைகள் அதிகரிக்குது, கடனால் ஏகப்பட்ட தலைவலிகள். யாரும் எந்த உதவியும் கேட்காம இருக்கிறது உத்தமம். அதையும் மீறி வெளியில் இருக்கக்கூடிய உறவுகள் உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா கேட்குறாங்கன்னா கொடுத்துருங்க. ஆனால் அந்த 10,000 அவங்க திருப்பி தரமாட்டாங்கன்ற நம்பி கொடுங்க. அதாவது தருவாங்க நம்பி இல்லை, தரமாட்டாங்கன்னு நம்பி கொடுங்க. அப்போனா அந்த காசு வரலனாலும் உங்களால் சமாளிக்க முடியுமா? முடியாதுன்னு சொல்லி தலையாட்டினீங்கன்னா 10,000 கேட்க வேண்டிய இடத்துல ஒரு 500 1000 ரூபாய் கொடுத்து இவ்வளோதான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுங்க. ஏன்னா நம்ம உதவிகள் செய்யணும், ஆனால் அந்த உதவி செஞ்சுட்டு மறுபடியும் அவங்க அதை கொடுத்தாதான் என் வாழ்க்கை ஓடும் அப்படின்ற நிலையில் உதவி செய்யாதீங்க. இது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சு உங்களுக்கு அவங்க சொன்ன தேதியில் கேஷ் வராமல் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1க்கு 1000 வார்த்தை விடுவீங்க. புரியுதா? நிறைய விஷயங்கள் பேசுவீங்க. நிறைய விஷயங்கள் பேசுறதால, அவங்கள திட்டுறதால, அவங்க குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சும் நீங்கள் வார்த்தைகள் மூலமாக தண்டிக்கிறதால அந்த பாவம் இருக்கே அதுவும் உங்களை போய் சேரும். உதவி செய்து ஏன் பாவத்தை வாங்கிக்கணும்? அதுக்கு அவசியமே இல்லையே. ஏன் உதவி செஞ்சு உறவை கெடுத்துக்கணும்? அதுக்கு அவசியமே இல்லையே. ஏன்னா இதெல்லாம் நான் பல பேர்கிட்ட உதவிகள் கேட்டு அவங்க துட்டு கொடுக்கும்போது நான் திருப்பி கொடுக்காம அப்போ வாதங்கள் வந்து பெரிய அளவில் போச்சு. அது
மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துச்சு அந்த உறவுகளுக்குள்ள. அதை வச்சு தான் நான் இதை சொல்கிறேன். உங்களுக்கு தேவை உதவி பண்ணணும் அப்படின்னா அந்த மறுபடியும் அவங்க கொடுப்பாங்கன்னு அது வேண்டாம். அப்போ லைஃப்பில் எல்லா விதமான அனுபவங்கள் இங்கே கிடைக்குது பாருங்க. ஸோ நிறைய விஷயங்களை நாம் நினச்சி பார்க்கறதே இல்லை. அந்த நேரத்துக்கு நமக்கு ஒரு கஷ்டம் வருதா, உடனே எமோஷனல் ஆகி தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு அது மூலமாக பாவத்தை சேர்க்கிறோம். நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லவங்களா இருந்துட்டு போங்க, அதை பற்றி கடவுளுக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரே கவலை என்ன தெரியுமா, நீங்கள் நல்லவங்களாக இருந்தும் உங்கள் வார்த்தைகளை சுத்தம் இல்லைன்னா அதுவும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சேர்ந்துடும் பாவ கணக்கில். நான் நல்லவன் தானே, நான் என்ன அப்படி பண்ணிட்டேன், என்ன இப்படி பண்ணிட்டேன் கேட்கக்கூடிய இடத்துல நீங்கள் நியாயத்தை தேடி முயற்சிகள் செய்யாதீங்க. அவங்களுடைய இயல்பு அப்படிப்பட்டது. பாம்பு கொத்துது அப்படின்னா பாம்பை நாம் தண்டிக்கக்கூடாது. ஏன்னா பாம்போட இயல்பு கொத்தும் தன்மை உடையது. பாம்பு கொத்துனா விஷம். அப்போ பாம்பை அடித்து இது பண்ணுறது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். பாம்பு மேலே கோவப்படுறது, ஏன்னா அது கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு நச்சு. ஸோ அதே மாதிரி பாம்பு அந்த ஒரு விலங்கு வகையில் வருது, ஊர்வன அந்த வகையில் வருது. ஸோ பாம்பை விட மோசமான மனுஷனும் நம்ம கூட தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் அந்த விஷத்தை தான் கக்க முடியும். அவங்க விஷத்தை கக்குறாங்க அப்படின்னும் போது நாம் நல்லது செய்யக்கூடிய மனிதர்களா கடவுள் நம்மளை நம்புறாரு. அப்போ நாமளும் பதிலுக்கு அந்த விஷத்தை கக்குனா அந்த பாம்புக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடல. அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணரணும். உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டால் உங்கள் பாவங்கள் தீரும், உங்கள் புண்ணியங்கள் அதிகரிக்கும். ஒரு சாரம் கேட்டிருந்தாங்க, பாவ மன்னிப்பு கேட்கறதால என்னோட பாவங்கள் மன்னிக்கப்படுமா? அப்போ நான் திருப்பி ஒரே வார்த்தை தான் சொன்னேன், பாவங்கள் கேட்பதால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றால் எல்லா மனுஷனும் பாவங்கள் மன்னிச்சாச்சுன்னா அவன் இன்பத்தை தேடி தானே போகணும், அவன் வாழ்க்கையில் சந்தோஷம் தானே கொடிகட்டி பறக்கணும். அப்போ ஏன் பறக்கலை? ஸோ பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும்னா தண்டனைகள் இருக்கும். ஆனால் தண்டனைகள் நம்ம ஏற்றுக்கிற அளவில் இருக்கும். நம்ம உடம்பு எத்தனை அடி தாங்க முடியும்னு கடவுளுக்கு தெரியும். தாங்க முடியாத வழியை கொடுக்க மாட்டார். எப்போ நீங்கள் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது. அப்போ உங்களுக்குள்ள தாங்குற அளவுக்கு உண்டான பெயினை மட்டும்தான் அவர் கொடுப்பாரு. ஸோ மன்னிப்புன்றது இதுதான். உடனே நான் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், இனி என் வாழ்க்கை நாளையில இருந்து நான் நினச்ச மாதிரி வாழ்ந்துருவேன்னா இந்த உலகத்தில் யாராலையும் அது மாதிரி வாழ முடியாது. ஏன்னா பகவத்கீதையில் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்றே ஒன்று, அது அற்புதமான வார்த்தை, அழகான வார்த்தை, சிந்திக்க வேண்டிய வார்த்தை. உண்மையான விஷயங்கள் கசக்கும், இதுவும் சில பேருக்கு கசக்கலாம். ஆனாலும் கசக்குதுன்றதுக்காக அதை வேண்டான்னு சொல்லிட முடியாதுல்ல. என்னன்னா நீ செஞ்ச பாவத்தை நீ அதை அனுபவிச்சே ஆகணும். உன் புண்ணியத்தை அனுபவிக்கிற உரிமை உனக்கு இருக்குது அப்படின்னு நீ நம்புறன்னா நீ செய்கிற பாவத்தையும் நீ அனுபவிச்சு தான் ஆகணும். இதையும் நீ நம்பு. இதை நம்புனாதான் நீ மறுபடியும் உனக்கு கஷ்டங்கள் வரும்போது அந்த தண்டனையை நீ ஏற்றுக்க முடியும். அதை விட்டுட்டு உன் வாழ்க்கை அது இது கடவுளை நான் மன்னிச்சிட்டாரு, இனி என் வாழ்க்கையில் அத்தனையுமே நான் நினச்சதெல்லாம் நடந்துடும், நான் தொட்டதெல்லாம் தொடங்கும். ஏன்னா உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, மன்னிக்கப்பட்டது என்றால் உங்கள் கர்மாக்கள் முடிவுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். கர்மாக்கள் முடிவுக்கு வந்துடுச்சுன்னு என்ன அர்த்தம்? ஒரு சிறை தண்டனையில் இருக்கிற ஒரு கைதி சிறையில் இருக்கிற வரைக்கும் தான் அவர் சுதந்திரம் இல்லாதவர். அந்த சிறை கதவை தாண்டிட்டாருன்னா அவர் சுதந்திரவாளி. அதே போல கர்மான்ற சிறை. அப்போ உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் சிறையிலேருந்து வெளில வந்துடுவீங்க. அப்போ மன்னிக்கப்பட்ட பாவங்கள்னு சொல்கிறது எவை?
ஆனால் மன்னிக்கப்பட்டும் ஏன் துன்பங்கள் இருக்குதுன்னா இன்னமும் மன்னிக்கப்படலை. ஒரு தண்டனையோட அளவு குறைஞ்சிருக்குது, ஆனாலும் நீ தண்டனைக்குரிய கைதி. அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய உண்மைகள் உங்கள் கண்ணுக்கு புலப்படும். இல்லைன்னா எல்லா விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் ஒரு கன்ஃபியூஷன் ஆகும், ஒரு தெளிவில்லாத மனநிலையை கொடுக்கும். தெளிவற்ற மனநிலையில் எந்த காரியங்கள் செஞ்சாலும் அது நம்ம வாழ்க்கையில் உருப்படி இல்லாமல் போயிடும். அப்போ இதை உள்வாங்கினா உங்கள் வாழ்க்கை இன்னும் செமையாக இருக்கும். அதனால் கசப்பானவைகளை நான் ஒதுக்குறேன், எனக்கு இனிப்பானவைகள் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இனிப்பை தேடுனா கசப்பு ஏன் இல்லைன்னு சொல்லி அதற்கு சில பிரச்சனைகள் அதிகரிக்கும். அதை நாம் சரியான முறையில் புரிஞ்சிக்க முயற்சிகள் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டத்துக்கும் நீங்கள் தயாராக இருங்க. ஒரு போராட்டத்தையும் வெற்றிகரமாக சாயப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு. ஏன்னா என்னைக்கு ஆழ் மனசில் உண்மைகளை போட்டு வைக்கிறீங்களோ அது மூலமாக தான் உங்கள் மனம் பலப்படும். உங்கள் மனசு பலப்பட்டுச்சுன்னா வாழ்க்கை பலப்படும், வாழ்க்கை ரொம்ப தெளிவாக பலப்படும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தயவு செய்து உள்வாங்குங்க. இப்போ இது உள்வாங்குற அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் செழிப்பாக இருக்க முடியும். யாராவது நல்லா வாழணும், சிறப்பாக வாழணும், ஒரு பலமான வாழ்க்கையை வாழணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தையும் நீங்கள் கையில் எடுங்கள். ஏன்னா எதை கையில் எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு சொந்தமானது. ஸோ மனசை பலப்படுத்தணும், வாழ்க்கையை பலப்படுத்தணும். ஸோ மனசை பலகீனம் இருந்தால் வாழ்க்கையும் பலகீனமாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி எமோஷ்னலாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பலகீனமாக ஆகிடும். நீங்கள் நல்லவர்களாக இருந்தும் சாதிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் உங்கள் மன பலகீனத்தின் அடிப்படையில் நீங்கள் எமோஷ்னல் விஷயமாக இருக்கிறதால தான் உங்கள் மனசில் இவ்வளோ பெரிய பலகீனம். இந்த பலகீனத்தால் உங்கள் வாழ்க்கையும் தலைகீழாக மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நினச்ச வாழ்க்கை, எதிர்பார்த்த வாழ்க்கை சூப்பராக செம்மையாக வாழலாம். அதனால் சாக்கடைன்ற ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் எடுத்துக்கோங்க. அந்த கல்லை நீங்கள் எரியறதா இருக்கக்கூடாது. ஏன்னா சாக்கடையின் தன்மை அப்படிப்பட்டது, உங்கள் தன்மை வேறு ஒரு சிறப்பானது. அதை நீங்கள் அதில் இணைச்சிக்காதீங்க. ஏன்னா கங்கை நதியில் குளிக்க வேண்டியவங்க சாக்கடையில் குளிக்கக்கூடாது. சாக்கடையில் குளிக்கிறதுலாம் எது குளிக்கும்? பன்னி, இது மாதிரியான சில விலங்குகள் இருக்கு இல்லையா, அதுதான் அங்கே குளிக்கும். புனிதமானவர்கள் அங்கே குளிக்கக்கூடாது. அதாவது மனிதர்கள் யாருமே அங்கே குளிக்க மாட்டாங்க. இதை புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் வாடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் வளம் சேர்க்கும். இதை நீங்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான தொடக்கம் கூட இருக்கும். ஆனால் இதை புரிஞ்சிக்காம ஒரு சிறப்பான தொடக்கத்தை நீங்கள் கொடுக்கவே முடியாது. நம்ம நினைப்போம் நல்ல சிறப்பான தொடக்கம், கண்டிப்பாக இல்லை. ஏன்னா எதையுமே புரியாமல் என்ன தொடக்கத்தை உங்களால் கொடுக்க முடியும்? அப்போ புரிஞ்சிக்க வேண்டியதை நீங்கள் புரிஞ்சிக்க முயற்சி செய்யலை, இல்லை புரிஞ்சிக்க வேண்டியதை நீங்கள் விரும்பலை. இப்போ கூட அன்பேசாயில் யாராவது ஏதாவது பூஜை பரிகாரம் இதை அதிகமாக கேட்குறாங்க. இதை நான் என்ன சொல்லிட முடியும்? நம்ம என்ன பூஜை பரிகாரம் செய்கிற மாதிரியா நம்ம வாழ்க்கையை வாழ சொல்லி முயற்சிகள் பண்ணுறோம்? அது எத்தனையோ பேர் இருக்காங்க. நமக்கு அது தேவையில்லை. மனதில் ஆழமான எண்ணங்களை விதைச்சு அதை நம்ம கையால் அறுவடை பண்ணி அந்த அறுவடை பண்ண சந்தோஷத்தோட நாம் இருக்கணும் அப்படின்றது தானே நம்ம சொல்கிறோம். அப்போது இதை எல்லாமே இப்போ யாரும் புரிஞ்சிக்க முடியலன்னா ஒரே விஷயம், யாருமே களத்தில் இறங்கி வேலை செய்ய விருப்பம் இல்லை. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு குறைவு இல்லாமல் சம்பாதிக்கணும், என் உடம்புல வெயில் படக்கூடாது, வேர்க்கக்கூடாது,
எந்த கஷ்டமும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும். இப்படிப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு அதிகமாக யோசிக்கிறாங்க. வேர்வை சிந்த தயாராக இல்லை. ஒரு உடம்பை குறைக்கணும் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ கேட்குறவங்க சொன்னது ஒன்றே ஒன்று தான், இந்த டேப்லெட்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் போட்டுக்கலாமா, இந்த ஏதோ கலந்து குடிக்கிறாங்களே அதெல்லாம் குடிக்கலாமா அப்படின்னா சொல்லுங்கள், செஞ்சுக்கலாம். அது மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்களேன். இப்படி தான் கேட்குறாங்க. என்னென்னா எந்த இடத்துலையும் கஷ்டப்படக்கூடாது, உடம்பு வளையக்கூடாது. உடம்பு எப்படி இருக்கணும், அப்படியே இருக்கணும். காலைல எந்திரிச்சோமோ எப்படி இருந்தோமோ அதே மாதிரி பூ மாதிரி வச்சுக்கணும் உடம்பு நைட்டு தூங்குற வரைக்கும். ஸோ இந்த மாதிரியான சில மனிதர்கள், பல மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்போது நீ எதையுமே அலட்டிக்காமல் இருந்தால் உன் மனசில் சாத்தான் பூந்துடுவான். அவன் உன்னை வில்லனாக்காமல் போகவே மாட்டான். தேவையில்லாத எண்ணங்கள் வருதுறதுக்கு காரணமே நீ எந்த ஒரு உருப்படியான வேலையும் செஞ்சு நீ களைப்படையில. நீ களைப்படையாமலே இருக்க. அதனால தான் நீ தேவையில்லாத விஷயத்தை அதிகமாக யோசிக்கிற. 8 மணி நேரம் நல்லா உழைச்சி வீட்டுக்கு சாப்பிட்டு தூங்கிப்பாரு, உன் வாழ்க்கை எவ்வளோ ஜம்முன்னு இருக்கும். படுத்த உடனே தூக்கம் வரும். ஆனால் அவனுக்கு படுத்த உடனே தூக்கம் வரல. ஏன்னா உன்னோட உழைப்பு பத்தல, நீ முயற்சி எடுக்கலை. உன்னோட முயற்சியும் உன்னோட உழைப்பும் இல்லாத ஒருவனாக நீ இருக்க. அப்போது இதை சரி பண்ணுறதுக்கு, அதாவது இந்த தப்புகளை தப்பாகவே அலோவ் பண்ணுறதுக்கு தான் தேவையற்ற எண்ணங்கள், மனதில் குழப்பங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. ஸோ மனசில் இந்த மாதிரியான ஒரு மோசமான எண்ணங்கள் வரும்போது என்ன நடக்குதுன்னா அது பலப்படுத்துது. எது மோசமானதை பலப்படுத்துது. பலப்படுத்தி 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 அது உங்கள் வாழ்க்கையை பலகீனப்படுத்துது. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை புரிஞ்சுக்கலைன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போராடி தோத்தவங்க அந்த தோத்ததுக்கு உண்டான காரணமே இங்கே இருந்து தான் ஆரம்பமாகுதுன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து